ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து லாஸ்ட் யூனிட் வரைக்கும் இருக்க எல்லா இலக்கண குறிப்புகளும் பார்த்தோம். இப்போ அதே போல 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து லாஸ்ட் யூனிட் வரைக்கும் என்னென்ன இலக்கண குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குலாம். ஷார்ட் அப்படின்னா சும்மா படிச்சு விடுறது இல்லை, நான் உங்களுக்கு புரியுற போல எதனால இதுக்கு இந்த அர்த்தம் வந்தது அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உயர்ந்தோர் செற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. முதல்ல உயர்ந்தோர் அப்படின்னா யார் உயர்ந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா அந்த செயல் மூலமா அவங்க உயர்ந்தவங்க அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய வருது. அப்போ ஒரு செயல் மூலமா ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறது தான் வினையால் அணையும் பெயர். இதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பார்த்தவர், பார்த்தார், சென்றார், சென்றவர் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். சரிங்களா? அந்த செயல் மூலமா. சிரித்தவர் அப்படி சொல்லலாம். வெங்கதிர் அப்படின்றது பண்பு தொகை. எதனால இது பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வெங்கதிரை நம்ம பிரிக்கும் போது, அதாவது வெண்மை பிளஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கணும். வெண்மை அப்படின்றது ஒரு கேரக்டர், அதாவது அது வந்து கலர். கதிர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். அந்த கதிரோட கேரக்டர் என்ன? வெண்மை. இது போல நிறம், வடிவம், சுவை, அளவு இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது அப்படின்னா அது பண்பு தொகை. இல்லாத, உளது இது ரெண்டுமே பாருங்க. இல்லாத அப்படின்றது உள்ளது அப்படின்ற சொல் தான் இடைக்குறையா இந்த மாதிரி இல்லாத உளது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. செந்நிறம், செந்தமிழ் மேல சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரிதான் பண்பு தொகை. செம்மை பிளஸ் நிறம், செம்மை பிளஸ் தமிழ். நிறம் அப்படின்றது பொது பெயர். இந்த நிறம் அதோடைய கேரக்டர் என்ன? அது செம்மையா இருக்கு. இது போல ஒரு கேரக்டரை குறிச்சு சொல்ற மாதிரி வந்ததுனாலே அது பண்பு தொகை. சிவந்து அப்படின்றது, அதாவது ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடியறனால இது வினையெச்சம். வியர்வை வெள்ளம், அதாவது அந்த வெள்ளம் வியர்வை, அந்த வியர்வையே வெள்ளம் போல வருதாம், இப்படி வந்து சொல்றது. இது வந்து உருவகம். இதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, வாய் பவளம், அந்த வாயே பவளம் போல இருக்கு. முத்துப்பல், பல்லு ஃபுல்லா முத்து மாதிரியே இருக்கு, இப்படி சொல்றது. முத்து முத்தாய்ன்றது அடுக்கு தொடர். இது ஈஸியா எல்லாருக்குமே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. முத்து பிளஸ் முத்தாய், அதாவது பிரிச்சா நமக்கு பொருள் தரும். 2 அல்லது 3 முறைக்கு மேலையும் அடுக்கி வர்றது அடுக்கு தொடர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வலை ஈ அப்படின்றது. இது போல ஈ அப்படின்ட்டு வந்தாலே அது வந்து சொல்லிசை அலப்படை. நான் நிறைய இடத்துல அது வந்து ஈஸியா நம்ம சொல்லிசை அலப்படையை கண்டுபிடிச்சிடலாம். இது போல ஈன்னு வந்தாலே அது சொல்லிசை அலப்படைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பொய்யா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அதாவது அது அந்த மாதிரி தூ அப்படின்ற ஈற்று எழுத்து வராம ஈற்று எழுத்து கெட்டு எதிர்மறை பெயரெச்சமா வந்திருக்கு. இது ஏன் வினையெச்சமா வரலன்னு நீங்க கேட்கலாம். பொய்யா மழை அப்படிதான் சொல்லலாம், இல்ல பொய்யா வானம் அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதாவது பெய்யா அப்படின்றது ஒரு வினை சொல். அதுக்கு பக்கத்துல நம்மளால ஒரு பெயர் சொல்ல மட்டுமே போட முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். புதுப்பெயல், கொடுங்கோல் இதுவும் மேல சொன்ன அதேதான். புதுமை பிளஸ் பெயல், கொடுமை பிளஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை குறிக்கிறனால இது பண்பு தொகை. நுந்தை அப்படின்றது நும் தந்தை அப்படின்ற சொல்லுடைய மருவு. அதாவது நுந்தை அப்படின்றது நும் தந்தைன்றது இப்படி மருவா மாறி வந்திருக்கு. மலரடி, மலர் போன்ற அடி, இந்த இடத்துல போன்ற அப்படின்ற உறுப்பு வந்து இங்க மறைஞ்சு வந்திருக்கனால அது உவமை தொகை. அடுத்து பாத்தீங்கன்னா, வளர்த்தலம். வளர்ந்த தலம், வளர்கின்ற தலம், வளரும் தலம், இப்படி 3 காலத்தையும் அதுக்குள்ள மறைச்சு வரும். அப்படி இருந்ததுன்னா அது வினைத்தொகை. மா மயிலை அப்படின்றது உரிச்சொல் தொடர். இந்த இடத்துல மா அப்படின்ற சொல் வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த மா அப்படின்றது உரிச்சொல்லுடைய உறுப்பு. மா மட்டும்தான் உரிச்சொல்லுடைய உறுப்பா, வேற எதுவும் கிடையாதான் நீங்க கேட்கலாம். ஒரு, தவ, நனி, அப்புறமா கடி, மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில உறுப்புகள் வந்து உரிச்சொல்லுடைய உறுப்புகளா இருக்கு. வெங்குருதி ஆல்ரெடி நான் மேல சொன்னேன் பாத்தீங்களா, அதே போலதான். வெம்மை அப்படின்ற ஒரு பண்பு இந்த இடத்துல வந்திருக்கனால இது வெங்குருதி பண்பு தொகை. வெந்து, சினந்து, போந்து இது எல்லாமே வினையெச்சங்கள். ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சாலோ இல்ல ஈ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சாலோ அது வினையெச்சங்கள். ஓர்மீன் அப்படின்றது ஏவல் பன்மை வினைமுற்று. இங்க நான் பண்ணைன்னு எடுத்துட்டு இருக்கேன் போல, சாரி. ஏவல், ஓர்மீன் அப்படின்றது செல்லுங்கள் அப்படின்ற ஒரு பொருளை வந்து, ஓர்மீன் அப்படின்றது செல்லுங்கள் அப்படின்ற ஒரு பொருளை நமக்கு கொடுக்குது. அப்போ செல்லுங்கள் அப்படின்றது ஒரு ஏவல் பன்மை. செல்லுங்கள் அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கு, அது ஒரு வினைமுற்று. செற்ற, திருந்திய அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுனாலே அது வந்து பெயரெச்சம். பாதகர் அந்த செயல் மூலமா அவங்களை குறிக்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர். ஊன்ற, ஏற்கனவே ப்ரீவியஸாவே அடுக்கு தொடருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன்.
ஊன்ற பிளஸ் ஊன்ற அப்படின்ட்டு நம்மளால பிரிக்க முடியும். பிரிச்சா நமக்கு பொருள் தரும். அப்படி வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். அம்ம அப்படிங்கிறது அசைநிலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உண்டல், துஞ்சல், அதாவது உண்டல், அல், அப்புறமா தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுனாலே மோஸ்ட்லி அல் தல்ன்ற விகுதி பெற்று முடியறது தான் தொழில் பெயர்ல வரும். சரிங்களா? அதான் தொழில் பெயர். முயலா, நான் ப்ரீவியஸா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் பாத்தீங்களா? இங்க முயலா அது வரல, அதுக்கு பதிலா முயலான்னு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்ப ஈற்றெழுத்து கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை கொடுக்குது. இடிந்து அப்படின்றது வினையெச்சம். அதான் ஆல்ரெடி சொன்னோம் பாத்தீங்களா? ஊ இல்லைன்னா ஈ, இந்த விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். இந்த இடத்துல ஊன் வந்திருக்கு. பேசுவார், பேசுவார் அப்படின்னும் போது பேசுவாங்க, பலர்பால், ப்ளூரல்ல குறிக்கிற ஒரு வினை முற்று முடிஞ்சிருச்சு. பேசுவார் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. திண்ணியவர் அப்படின்றத அந்த செயல் மூலமா அவங்களை குறிக்கிறனால வினையால் அணையும் பெயர். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்கும், அதாவது ஃபுல்லா புக்கு ஃபுல்லா என்னென்ன இலக்கண குறிப்புகள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல ஷார்ட்டா பார்த்துட்டோம். இவ்வளவுதாங்க இலக்கண குறிப்புகளே இருக்கு. இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. இதை நீங்க எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்புகள் ஈஸியா புரிஞ்ச மாதிரியும் இருக்கும். இதுக்கு ரிலேட்டடா வேற ஏதாவது கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுத முடியும் உங்களால. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.